ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போர் காரணமாக இந்த முக்கிய போக்குவரத்து பாதை மூடப்பட்டு ஒரு மாதத்திற்கு மேலான நிலையில் பிரான்சுக்கு சொந்தமான ஒரு கப்பல் கடந்துள்ளது தற்போது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. மோதல் தொடங்கியதிலிருந்து இந்த நீர்வழி பாதையை கடந்து செல்லும் ஒரு பெரிய மேற்கு ஐரோப்பிய நிறுவனத்திற்கு சொந்தமான முதல் கப்பல் இது என்று கப்பல் போக்குவரத்து ஆணையாளர்களான கெப்லர் உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளின் முக்கிய கட்டமைப்புகள் மீது ஈரானின் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மேலும் சர்வதேச எண்ணெய் விநியோகத்தின் முக்கிய வழிபாதையான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியதுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதி இல்லை எனவும் அது மாத்திரமின்றி செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் பிரெஞ்சு நிறுவனமான CMA-CGM-க்கு சொந்தமான மால்டா கொடி ஏற்றப்பட்ட கொள்கலன் கப்பல் ஜலசந்தியை கடந்தது என்று அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான PFM TV ஊடக அமைப்பு வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்தியது.